ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி நைட் சாப்பாடு இட்லியும் தோசையும் ரெண்டும் செஞ்சுருக்குது. ரொம்ப நாளைக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு நான் இட்லியை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இந்த கருப்பு உளுந்து போடுறதுனால கழுவுறது கொஞ்சம் கஷ்டம், உடம்பு சரியில்லாதனால இப்போ ரொம்ப நாள் ஆகிட்டு நான் போட்டு, இப்போ இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகிட்டுன்னு சொல்லி தான் செஞ்சுருக்கிறேன். இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இட்லி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். பாதி பேர் சாப்பிட்டுட்டாங்க, அதில் தான் கொஞ்சமாக தான் இருக்குது இட்லி. இது தோசை நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதையும் வச்சுருக்கிறேன், இதையும் சுட்டிருக்கிறேன். இது வந்து பொட்டுக்கடலை வச்ச சட்னி, மேலே வந்து கருவேப்பிலையும் கடுகையும் தாளித்து போட்டிருக்கிறேன். இது சின்ன வெங்காயம் போட்டு ஒரு குழம்பு. இன்றைக்கி சாம்பார் வைக்கல, குழம்பு தான். இது சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது தானே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கூடுதல் அடிக்கடி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறது. இது வளமை மாதிரி குழம்பு, மிளகாத்தூள் போட்டு தான் வச்சுருக்கிறேன். எல்லாம் கலந்த மிளகாத்தூள். இறக்கும்போது கொத்தமல்லி இலை போட்டு எடுத்துருக்கிறேன். இது வந்து பொட்டுக்கடலை வச்சு சட்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்